ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் ரோல். இது வந்து ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செய்யலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன், அதை சலிச்சுக்கிறேன். இதுலேயே நான் 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதையும் சலிச்சுக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சுக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி வெதுவெதுப்பாக எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நல்லா பிசைஞ்சாதான் நம்மளுக்கு சாஃப்டாக வரும் சப்பாத்தி. பாருங்கள், கை வச்சா நல்லா உள்ளார அமுங்கணும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது நம்ம வெஜ் ரோலுக்காக நான் காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கணும். அடுத்தது ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு முட்டைகோஸ், ஒரே ஒரு குடமிளகா. இதுதான் நம்மளுக்கு தேவையான இப்போது காய்கறி. உங்களுக்கு என்ன காய், சீஸ், பன்னீர் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மஷ்ரூம் இதெல்லாம் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் 3 காய் மட்டும் எடுத்திருக்கேன். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கேஸ் பற்ற வச்சாச்சு. ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடான ஒரு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. இப்போது ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சோண்டு, ரொம்ப வதக்கிடக்கூடாது, எல்லாத்தையுமே கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு கேரட், அடுத்தது கேபேஜ், அடுத்தது குடமிளகா. இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சோண்டு காரத்துக்கு கொஞ்சோண்டு பெப்பர் மட்டும் சேர்க்குறேன், வேறு எதுவும் வேண்டாம். இது ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. பச்சையாக இருந்தால் குழந்தைங்க சில பேர் குடமிளகாலாம் வேணான்னு வச்சுருவாங்க. இதை லைட்டாக வதக்கி கொடுத்துட்டோம்னா அவங்க சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சோம்ல, ஊறிடுச்சு நல்லா. இப்போ கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துடலாம் சப்பாத்தி கட்டையில். அதுக்கு முன்னாடி கேஸ் பற்ற வச்சு நம்ம ஒரு தோசைக்கல் வச்சிட்டோம். நல்லா நம்ம திரட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்ல போட்டுக்கலாம். தோசைக்கல் சூடாகட்டும்.
நம்ம 2 சைடு திருப்பி போட்டுக்கலாம். முதல்ல 2 சைடு வேகணும், அதுக்கப்புறம் தான் ஆயில் நம்ம அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அழகாக புஷ்ஷுன்னு உப்பி வருது பாருங்கள். நான் லைட்டாக தான் ஆயில் அப்ளை பண்ணுறேன். இது எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ், போதும். நம்ம நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சப்பாத்தி எடுத்திருக்கேன், அது மேலே நம்ம கெச்சப் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லஞ்சு கூட இதை கட்டி கொடுத்துடலாம். அடுத்தது நான் கொஞ்சோண்டு மைனஸ் சேர்க்குறேன். இதையும் நல்லா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த காயும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த காயை வந்து நடுவில் வச்சுக்கலாம். அப்படி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே லைட்டாக எடுத்து ரோல் பண்ணிக்க வேண்டியதான். அது மாதிரி சூப்பராக ரோல் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொன்றையும் சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெஜ் ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து எதுவுமே சாஸெல்லாம் வச்சு தொட்டு சாப்பிட்ணும் அவசியம் இல்லை. இதில் எல்லாமே சாஸு மைனஸ்லாம் இருக்கனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கெல்லாம் கட்டி கொடுக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.